Hallelujah. Happy New Year. Praise God. Hallelujah. 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 கர்த்தர் அருமையான ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்தார். அதற்காக நாம் கரங்களை இன்னொரு முறை கூட தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய ஐயா அவர்கள் வாக்குத்தத்தம் எடுத்தாங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னதாகவே எடுத்துருவாங்க. அது யாருக்கும் தெரியாது. அவங்க போய் அந்த இடத்துல உட்காந்து அவங்களே அது எல்லாவற்றையும் பண்ணி கொண்டு வந்து இங்கே 1ஆம் தேதி காட்டும்பொழுது தான் எனக்கு கூட தெரியும். யாருக்குமே காட்ட மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு தேவதாசன். அவங்க இருந்த ஸ்தானத்தில் இப்போ என் மகனை நான் வசனம் எடுத்து நீ சொல்லுப்பான்னு சொல்லும் பொழுது, இல்லைம்மா வாக்குத்தத்தம் நீங்கள் தான் சொல்லணும், வாக்குத்தத்தம் நீங்கள் தான்மா கொடுக்கணும் என்று சொல்லி என் மகன் எனக்கு சொல்லியிருந்தார். அதன் பிரகாரமாகவே நானும் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து உபவாசத்தோட நிறைய வசனங்களை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அப்போவும் பாஸ்டர் என்ன பண்ணுவாங்க, ஒரு பொருளை எடுத்தால் அதை மாத்திரம் மெயின் பண்ணி சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் எனக்கு ஞானம் வராது. அதுபோல் நான் எடுக்கணும்னு நினச்சா கூட எனக்கு வராது. ஆனாலும் கர்த்தாவே எனக்கு தரணும், நீங்கள் எனக்கு தரணும், அது போலவே தரணும். எப்படி என்னுடைய கணவர் எடுப்பாங்களோ அதுபோல் நானும் சொல்ல வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் அதிகமாக நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். ஒரு 5-6 வசனங்கள் கர்த்தர் இடப்பட்டு என்னோடு பேசினார். அது எல்லாம் ப்ராமிஸ் வேர்ட்னு போட்டே 2026 போட்டே எழுதி வச்சுருந்தேன். ஆனாலும் ஒரு மாத கடைசியில் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்போது எனக்கு கேள்வி நிறைய வந்துட்டு இருந்துச்சு. இப்படி நாம் கேள்வியாக கேட்குற மாதிரி இருக்குமோ என்றெல்லாம் நான் யோசித்து இதை கொடுக்க முடியாதா இப்படியெல்லாம் எனக்குள்ளவே சிந்தித்து கொண்டிருந்தேன். ஏன்னா முதல் முறையாக தேவ பிள்ளைகளுக்கு இந்த வருஷத்துக்கான ஆசீர்வாதத்தை, இந்த வருஷத்துக்கான வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்போது அது எவ்வளவு பயபக்திக்குரியது என்பதை என் கணவர் மூலமாக நான் அறிந்திருக்கிறேன். அவங்க ஒவ்வொரு நாளும் தேவ பாதத்தில் அமர்ந்து அந்த வாக்குத்தத்தங்களுக்காக ஜெபிப்பார்கள். அல்லேலூயா. இரவு நேரங்களில் அவங்க தூங்குகிற நேரம் கொஞ்சம்தான். இரவு நேரங்களில் வேதத்தை தியானித்து வேதத்தில் உள்ள மகத்துவங்களை அதிகமாய் பேசிக்கொண்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல பரிசுத்தவான் இன்றைக்கு நம்ம மத்தியில் இல்லை. ஆனாலும் கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எஸ்தரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம் ஒருத்தர் வாசி. உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், இந்த ராஜ்யத்தில் நீ பாதி கேட்டால் கூட கொடுப்பேன். யாருக்கும் விசுவாசம் இல்லையோ? கர்த்தர் சொல்கிறார், பாதி கேட்டாலும் கொடுப்பேன். முழுசாவே கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. ராஜா பாதி தான் கொடுப்பேன்னு சொன்னார், ஆனால் கர்த்தர் முழுசாக கொடுப்பார். அல்லேலூயா. ராஜா கிள்ளி தான் கொடுத்தாரு, ராஜா அள்ளி, நம்முடைய ராஜா அள்ளி கொடுப்பார். அல்லேலூயா. வானத்தை திறப்பார். அல்லேலூயா. வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்களை வர்ஷிக்க பண்ண மாட்டேனோ, அல்லேலூயா என்று வாக்கு கொடுத்த தேவன் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. இங்க ஒரு கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, எஸ்தர் ராஜாத்தியே உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? பிரைஸ் தி லார்ட். உங்கள் பேர் எஸ்தருக்கு பக்கத்தில் உங்கள் பேரை போட்டுக்கோங்க. ஆண்டவர் கேட்குறாங்க, இப்போ அன்பு மகனே ஜோஸ் உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. அருமையான மகனே நான் உனக்கு என்ன செய்ய வேணும்? உங்கள் பேரை அந்த பக்கத்தில் போட்டுக்கிட்டு கர்த்தர் கேட்குறாரு. இப்போ உங்ககிட்ட கர்த்தர் என்ன கேட்குறாரு? உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. இந்த வருஷத்தில் நீங்கள் எதையெல்லாம் கேட்க விரும்புகிறீங்களோ அதை கர்த்தர் முன்னதாகவே உங்ககிட்ட கேட்குறாரு. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இன்னும் சிலருக்கு விளங்கவே இல்லை. இந்த பொருள் விளங்கினா உண்மையாகவே வானத்துக்கும் பூமிக்கும் எகிற மாதிரி தான், உதிக்கிற மாதிரி தான் ஒரு சந்தோஷம் நமக்குள்ளே வரும். கர்த்தர் சொல்கிறார், உனக்கு என்ன வேண்டும்? அல்லேலூயா. உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபோது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு குருடன் கிட்ட போய் கேட்டால் அவன் என்ன சொல்லுவான்? பார்வை வேணும்னு கேட்பான். அல்லேலூயா. இதுவரைக்கும் கண்கள் இல்லாதவனாக, பார்க்க முடியாதவனாக
இந்த உலகம் எப்படி இருக்கும், இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற காரியங்கள் எப்படி இருக்கும் என்றெல்லாம் அவனுக்கு தெரியாது. அவன் கேள்விதான் படுவானே தவிர அவனால் பார்க்க முடியாது. அல்லேலூயா. ஒன்றுமே தெரியாது, எல்லாமே அவனுக்கு சைபர் தான், இருட்டு தான். நைட்டும் இருட்டு தான், பகலும் இருட்டு தான், எல்லா நேரமும் ஒரே நேரம் போல தான் அவனுக்கு தெரியும். ஆனால் அவன் எப்போது என்ன பண்ணுவான், எல்லாரும் பார்க்குற மாதிரி எனக்கு பார்வை இருக்கக்கூடாதா, எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடாதா, நான் மட்டும் ஏன் என்னப்பா அவன் என் தாய் தகப்பன் பண்ணாங்க நான் இப்படி உட்கார்ந்துருக்கேன்னு அவன் நினச்சிருப்பானா, நினச்சிருக்க மாட்டானா, நினைக்க மாட்டானா? அப்படி நினைக்கிற அவனை பார்த்து தான் ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? கரங்களை தட்டுவோமா? கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிறார், 2026ஆம் ஆண்டிலே அன்பு தேவனுடைய பிள்ளையே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இப்ப நீ கேளு ஆண்டவர் இடத்துல, நீ என்ன காரியங்கள் கேட்டாலும் அது உனக்கு செய்யப்படும். ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் தருவேன் என்று சொன்னார். பார்வை தரமாட்டாரா? அல்லேலூயா. பாதியை கொடுக்கிற ஆண்டவர் பார்வையை கொடுப்பார். அல்லேலூயா. உன் தேவைகளை சந்திப்பார். உனக்கு என்ன இல்லையோ அதை கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பார். அல்லேலூயா. எது இல்லை, எது உன் வாழ்க்கையில குறைபட்டிருக்கிறது, அந்த குறைய கர்த்தர் இப்ப சொல்றாரு, நீ என்னிடத்தில் கேள், உனக்கு என்ன வேண்டும் நான் இப்பொழுது தரப்போறேன். இந்த நாளிலே உனக்கு கொடுக்க போறேன். இந்த நாளிலே நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டு தான் வெளியே போக போற. கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு என்ன வேண்டும், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும், உனக்கு என்ன வேண்டும், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும். அல்லேலூயா. உனக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியும், நீ என்ன செய்ய வேணும்னு அவருக்கு தெரியும். ஆனால் கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும். அல்லேலூயா. 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 வாசிங்க மார்க்கின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 51வது வசனம். மார்க் 10:49 வாசிக்கலாமே. அதுக்கு முன்னாடியே வாசிமா. அவன் சத்தம் போட்டு கூப்பிடுறான், அவனை அதட்டினார்கள். அந்த வசனவாசி, அவன் பேசாதிருக்கும்படி அதட்டினார்கள். அதுக்கு முன்னதாக இயேசு அந்த வழியாய் வருகிறார் என்று அவன் கேள்விப்பட்டு ஏதோ சத்தம் கேட்கிறது என்ன என்று கேட்கிறான். அப்போ ஒருத்தர் சொல்றாரு, இயேசு வருகிறார். அல்லேலூயா. என்ன சொல்றான்? இயேசு வருகிறார். அல்லேலூயா. அவன் சத்தத்துக்கு அந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க, கத்தாத பேசாம என்று சொல்லுகிறாங்க. ஆனால் அவன் என்ன செய்யறான் தெரியுமா, முன்னை விட அதிகமாக சத்தம் போடுகிறான். அல்லேலூயா. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னை விட அதிகமாக சத்தமாக கூப்பிடுறான். அந்த வசனத்தை வாசிங்களேன், எவ்வளவு அருமையான வார்த்தை. அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்ய வேண்டுமானால் நீ முன்னிலும் அதிகமாய் ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஒன்றை நாம் செய்தால் இன்னொன்றை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. நாம ஒன்றும் செய்யாம எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு விதை மண்ணிலே விழுந்தால்தான் அதிலிருந்து தானியம் விளையும் இல்லையா? அப்படி இருக்கும்போது ஜெபம், ஆண்டவரை கூப்பிடுகிற கூப்பாடு அது அதிகமாக இருக்கும்போது தான் கர்த்தர் உன் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். அல்லேலூயா. எப்போதும் போல ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு போகலாம், இல்லைன்னா அவசரமாக ஒரு வசனத்தை காலண்டரில் வாசிட்டு ஓடிடலாம் அப்படின்னு ஓடுறவங்களையெல்லாம் கர்த்தர் ஒரு நாளும் பார்க்க மாட்டாருங்க. ஆண்டவர் உன்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது என்ன, நீ அவரை கூப்பிட வேண்டும். நீ கூப்பிட்டா பதில் உண்டு, நீ கூப்பிடலன்னா பதில் இல்லை. கூப்பிடுறவனுக்கு தான் பதில் கிடைக்கும். கூப்பிடுற காக்கை குஞ்சுக்கு ஆகாரம் கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அப்பனா நீ கூப்பிட்டா உன்னுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பாரா, சந்திக்க மாட்டாரா? இந்த வருஷம் சந்திக்க போகிறார், இந்த மாதம் சந்திக்க போகிறார், இந்த நாளிலே நீ பெற்றுக்கொள்ள போற. கர்த்தர் சொல்லுகிறார், நீ எதை கேட்டாலும் அதை செய்வேன், நீ எதை கேட்கிறாயோ அதை கொடுப்பேன். இவன் முன்னிலும் அதிகமாய் சத்தம் போட்டு கூப்பிடுறான். அப்படி கூப்பிடும்போது பக்கத்தில் இருந்தவங்களாம் அதட்டினாங்க. இன்றைக்கு கூடங்க ஜபத்துக்கு போகிறேன்னு அநேக சகோதரிகள் வருவாங்க. என்ன ஜபம் ஜபம், எப்போ பார்த்தாலும் ஜபன்னு ஓடிட்டே இருக்கீங்களே, என்ன தான் நீங்கள் பெற்றுக்கிட்டீங்க? அப்படி டிஸ்கரேஜ் பண்ணுகிற ஜனங்கள் தான் இருக்கிறாங்களே தவிர என்கரேஜ் பண்ணுறவங்க யாருமே இல்லை. ஆனால் அதையெல்லாம் மீறி தேவனுடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கிற உனக்கு ஆசீர்வாதம் உண்டு. இந்த வார்த்தைகள் எல்லாம் தள்ளி விட்டுட்டு தேவ சமூகம் எனக்கு போதும் என்று ஓடி வருகிற உனக்கு ஆசீர்வாதம் உண்டு. கர்த்தருடைய பாதத்தை, கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய சமூகத்தை நித்தம் தேடுகிற உனக்கு ஆசீர்வாதம் உண்டு. கர்த்தர் சொல்லுகிறார், நீ கூப்பிடுவாய், நான் கவனித்து கேட்பேன்.
நீ கூப்பிடும்போது மறந்து தூங்கிட்டு இருக்கிற ஆள் இல்லை நம்முடைய ஆண்டவர். சத்தம் போட்டு கூப்பிடும்போது தூங்கிட்டே இருக்கிற ஆண்டவரும் இல்லை. கீரி ரத்தம் வந்தால் கூட எதுக்காக கீரி கொள்றேன்னு கேட்காம இருக்கிறவரும் நம்முடைய ஆண்டவர் இல்லை. நாம் கூப்பிடும்பொழுதே அவர் கவனித்து கேட்கறதும் அல்ல, உனக்கானவைகளை செய்ய அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். இந்த குருடன் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். வாசிங்க அந்த வசனத்தை மறுபடி. அதட்டினார்கள். அவனும் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு திடன்கொள், எழுந்திரு அழைக்கிறார். அல்லேலூயா. சோர்ந்து போன அன்பு தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் சொல்கிறார், திடன்கொள், அவர் உன்னை அழைக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை அழைக்கிறார். ஆண்டவர் உனக்கு பதில் கொடுக்கும்படியாக அழைக்கிறார். கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்கும்படியாக அழைக்கிறார். உனக்காக பதில் கொடுக்க கர்த்தர் அழைக்கிறார். ஒன்றுமில்லாத தேவன் அல்ல நம்முடைய ஆண்டவர், பதில் கொடுக்கிறவர். பதில் கொடுக்கிறவர். நீ கூப்பிட்டால் கர்த்தர் பதில் கொடுப்பார். எல்லாரும் அதட்டலாங்க, ஆனா கர்த்தருடைய காதுகள் அந்த சத்தம் கேட்டது. பெரும்பாடு உள்ள ஸ்திரீ கூட ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்டா. ஆனா அங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க? நெருக்கி வந்துட்டு இருக்காங்க இயேசுவை. அப்ப ஆண்டவர் சொன்னார், என்னை தொட்டது யார்? அப்ப சீசர்லாம் கேட்டாங்க, இவ்வளவு ஜனங்களுமே நெருக்கி வந்துட்டு இருக்கிறோமே, என்னை தொட்டது என்று யார் என்று கேட்கிறீங்களே ஆண்டவரே. ஆண்டவருக்கு தெரியும் தொட்டது யாருன்னு. அல்லேலூயா. அதை ஜனக்கூட்டத்தில் வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ அழுது கொண்டிருக்கிறது ஆண்டவருக்கு தெரியும். நீ கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறது ஆண்டவருக்கு தெரியும். நீ பாரங்கள் சுமக்கிறது ஆண்டவருக்கு தெரியும். நீ எப்போதும் துக்கமுகமாய் இருக்கிறது கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் சொல்கிறார், உனக்கு என்ன வேண்டும்? இது உனக்கு என்ன வேண்டும்? அழுகிற மகளே, நீ என்னிடத்தில் வா. அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் வந்தால் கர்த்தர் ஆறுதலை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார், மன நிம்மதியை கொடுப்பார். நீ கேட்டதெல்லாம் கொடுப்பார். கர்த்தர் கேட்டதை கொடுக்கிறவர். கேட்டதையெல்லாம் தருவார் இயேசு ராஜனே, கேளாததும் தருவார் நித்திய தேவனே. கேட்டதையெல்லாம் தருவார் இயேசு ராஜனே, கேளாததும் தருவார் நித்திய தேவனே. அமைக்கி குலுக்கி மடியில் சரிந்து விழும்படி தருவார். அமைக்கி குலுக்கி மடியில் சரிந்து விழும்படி தருவார். இனி அளந்து கொடுக்கும் அளவெதுவோ அதன்படி தருவார். அறிந்திடாத எண்ணாத பெரும் காரியம் செய்வார். இனி அறிந்திடாத எண்ணாத பெரும் காரியம் செய்வார். கேட்டதையெல்லாம் தருவார் இயேசு ராஜனே, கேளாததும் தருவார் தேவனே. கேட்டதையெல்லாம் கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தர் அந்த குருடனை எல்லாம் அதட்டினாங்க. அப்போ தேவனுடைய இவ்வளவு பேர் வருகிற அந்த நேரத்தில் ஆண்டவருக்கு அவனுடைய சத்தம் மட்டும் கேட்டது. அல்லேலூயா. எவ்வளவு பேர் இருந்தாலும் நீ அழற சத்தம் ஆண்டவருக்கு கேட்கும். நீ கண்ணீர் வடிக்கிறது கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. உன் பலவீனத்தை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறாரு. இவ்வளோ பேர் இருக்கிறாங்களே, எப்போ என்னுடைய குரல் எப்படி ஆண்டவருக்கு கேட்க நினைக்காத. உன்னைத்தான் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். உன் கண்ணீரைத்தான் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். உன் வேதனையைத்தான் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். உன் வேதனையை போக்க, கண்ணீரை துடைக்க, உனக்கு இருக்கிற எல்லா பாரங்களை நீக்க இந்த வருஷத்துல கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உனக்கு என்ன வேண்டும்? கர்த்தர் கேட்கிறார். அன்மையான தேவனுடைய பிள்ளைகளே, இவனுக்கு கண் பார்வை இல்லை. அப்ப ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. வசனம் வாசிங்க 51. உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும். அவனுக்கு வேற என்ன வேணும்? அவனுக்கு பார்வை அடையணும். அவன் பார்வை அடைய வேண்டும் என்று சொன்னான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இது நாள் வரைக்கும் ஆண்டவர் உங்கள் கூட தான் இருக்கிறாரு. ஆண்டவர் உங்களுக்குள்ளே தான் கிரியை செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஆனால் உங்களால் என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியல. காரணம் என்ன தெரியுமா? கண்ணு என்ன பண்ணி இருக்குது? கர்த்தரை காணக்கூடாதபடிக்கு மறைக்கப்பட்டு இருக்கிறது. ஆகினால் கர்த்தர் சொல்கிறார், நீ கண்களை திற, கர்த்தர் உன்னை காண்பார். கர்த்தர் இன்றைக்கு மறைக்கப்பட்டிருக்கிற காரியங்களை வெளியரங்கமாய் உனக்கு மாற்றி கொடுப்பார். உன் வாழ்க்கை எதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதோ அதையெல்லாம் கர்த்தர் செய்து கொடுப்பார். அதனால தான் கர்த்தர் குருடனை பார்த்து சொன்னார், உனக்கு என்ன வேணும்? தெரியாதா? அவனுக்கு கண் பார்வை வேண்டும்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் அவன் சொல்லணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு என்ன வேணும் என்று ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் நீ சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீ பேச வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்.
கர்த்தர், நான் ஒரு கதை படித்தேன். ஆண்டவர் காலையில் வந்தார். ஒரு மகன் என்னோடு கூட பேசுவான், என்னோடு கூட ஜெபிப்பான், என்னோடு கூட உறவாடுவான் என்று சொல்லி ஆண்டவர் வாஞ்சியோட தாகத்தோடு வராரு. ஆனால் என்ன செய்யல? பேசவும் இல்லை, ஜெபிக்கவும் இல்லை, ஒன்றுமே செய்யலை. அவன் ஃப்ரெண்டுங்களோட பேசுறதுக்கு அவனுக்கு நேரம் இருந்தது, அவன் எல்லா காரியங்களையும் செய்வதற்கு அவனுக்கு நேரம் இருந்தது. ஆனால் ஆண்டவரோடு பேசுவதற்கு அவனுக்கு நேரம் இல்லை. அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? ராத்திரி காலையில் போனவொடனே வேலைக்கு அவசர அவசரமாக போகிறாரு, அவசர அவசரமாக வேலை செய்கிறாரு, செஞ்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுறாரு? சாப்பிட்றாரு, மனைவி பிள்ளைகளோடு நல்லா சந்தோஷமாக பேசுகிறாரு, அதுக்கப்புறம் படுத்துறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் படுத்துறாரு. ஆனால் ஆண்டவரை தேட அவருக்கு மனமில்லை, ஆண்டவரை கூப்பிட மனமில்லை. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? எப்போ என் பிள்ளை என்னோடு கூட பேசுவான், எப்போ என் பிள்ளை என்னோடு கூட பேசுவான் என்று சொல்லி உன்னை குறித்து ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீ பேசுவாயா என்று கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ உனக்கு என்ன வேண்டும் என்பதை நீ ஆண்டவரிடத்தில் சொல்லும் பொழுது கர்த்தர் அதுக்கு நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அந்த குருடன் நான் பார்வையடைய வேண்டும் என்று சொன்னான். கர்த்தர் பார்வையை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பார்வையை கொடுத்தார். இன்றைக்கும் மறைக்கப்பட்ட காரியங்கள் உன் வாழ்க்கையில் நிறைய இருக்கிறது. ஆண்டவருக்கு உனக்கு இடைவெளி நிறைய இருக்கிறது. கர்த்தர் உன்னை விசாரிக்க வந்தபோது கூட நீ அவரை பார்க்காமல் உனக்குள்ளே இருக்கிற அந்த பாரத்தை மாத்திரம் பார்த்து கொண்டிருக்கிறாய், உனக்குள்ளே இருக்கிற அந்த கவலையை மாத்திரம் பார்த்து கொண்டிருக்கிறாய், உனக்கு இருக்கிற அந்த பிரச்சனையை மாத்திரம் பார்த்து கொண்டிருக்கிறாய். அந்த பிரச்சனை காட்டிலும் உயர்ந்தவர், அந்த பிரச்சனை தீர்க்கிறவர் உனக்குள்ளே இருக்கிறார் என்பதை நீ மறந்து போயிருக்கிறாய். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உன் கண் திறக்கப்பட்டால் யார் உன்னோடு பேசுகிறதுன்னு உனக்கு தெரியும். உன் கண் திறக்கப்படாமல் இருக்கிறது. ஆகினால் இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது நான் பார்வை அடைய வேண்டும். இயேசுவை பார்க்க உங்கள் பார்வை திறக்கப்பட வேண்டும். ஆண்டவரை காண உங்களுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஆண்டவர் செய்கிற நன்மைகளை பார்க்க உங்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு செய்வேன். ஹல்லேலூயா. நான் உனக்கு செய்வேன், உன்னை விட்டுடவே மாட்டேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவனை ஆசீர்வதித்தார். அவன் கண்கள் திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் கண்கள் திறக்கப்பட்டு அவன் ஆண்டவரை தேடுகிறவனாய் கர்த்தர் மாறினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம், 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 சோத்திரம். கொஞ்சம் என்னோட கூட பேசுங்க. ஏன்னா நான் உபவாசத்தோடு இன்னைக்கு மத்தியானம் அங்கே சாப்பிட்டு வந்ததோட சரி, நான் ஆண்டவருக்காக நாங்கள் ஃபுல்லாக பாஸ்டிங் இருப்போம், நானும் பாஸ்டரும். ஆனால் எனக்கு கடந்த 2 வெள்ளிக்கிழமையிலேருந்து சுகவீனமாக இருந்தபடினால டாக்டர் சாப்பிடாமல் இருக்கக்கூடாது, ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்ணும், வயிறு உங்களுக்கு புண்ணாக இருக்கிறதுன்றலாம் நிறைய சொல்லிட்டாங்க. அதுக்காக லைட்டாக சாப்பிடுவேன். ஆனாலும் இன்றைக்கு நான் வேத வசனத்தை கொடுக்காம சாப்பிடக்கூடாது என்ற அந்த நிலையோடு கூட உங்கள் சமூகத்தில், நான் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன். என்னோடு கூட நீங்கள் பேசும்போது கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை உபவாசத்தோடு உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஆகையினால் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் என்னோடு கூட இருங்க. யாரும் சிந்தையை சிதற விடாதீங்க. நீங்கள் சிந்தையை சிதற விட்டால் எனக்கு செய்தி வராது. ஹல்லேலூயா. ஒருத்தர் வாசிங்க, என் லூக்காவின் புஸ்தகம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க. அடுத்து இதெல்லாம் கேள்விப்பட்டுட்டு ஒரு 100க்கு அதிபதி என்ன செய்கிறான்? தன் வேலைக்காரன் தன் வீட்டிலே வியாதியாக இருக்கிறான், அவன் சுகமடைய வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் இடத்துல ஆட்களை அனுப்புகிறார். இயேசுவின் இடத்துல ஆட்களை அனுப்பும்போது அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? ஆண்டவரை வந்து அவங்க கூப்பிடுறாங்க, வாங்க, இது போல் ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனுடைய வேலைக்காரன் சுகவீனமாக இருக்கிறான், அவனுக்கு சுகம் கொடுக்கணும். ஆண்டவர் நான் வருகிறேன், வந்து சுகம் கொடுக்குறேன்னு சொல்கிறார் ஆண்டவர். ஆனால் அந்த 100க்கு அதிபதி என்ன சொல்கிறான்? ஆண்டவரே, அவரை நீங்கள் வருத்தப்படுத்தாதீங்க, அவர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரவான் அல்ல. என்ன சொல்கிறான்? அவர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரவான் அல்ல, ஆகையினால் அவரை வருத்தப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் கேட்கிறார், அப்படியானா நான் உனக்கு என்ன செய்யணும்? ஹல்லேலூயா. நான் வர வேண்டாம், கரெக்டு. அப்போ நான் என்ன செய்யணும்? கர்த்தர் கேட்கிறார். அப்போ சொல்கிறான், ஒரு வார்த்தை சொல்லும். ஹல்லேலூயா. என்ன சொல்கிறான்? ஒரு வார்த்தை சொல்லும். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். ஹல்லேலூயா. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் என் வேலைக்காரன் சுகமடைவான் என்று சொல்லி அவன் கேட்கிறான்.
ஒரு வார்த்தை சொல்லும் சுகம் அடைந்திடுவேன், ஒரு தரம் தொட்டால் உயிரடைந்திடுவேன். ஒரு வார்த்தை சொல்லும் சுகம் அடைந்திடுவேன், ஒரு தரம் தொட்டால் உயிரடைந்திடுவேன். ஒரு தரம் பார்த்தால் மனங்கசந்தழுவேன், ஒரு தரம் நினைத்தால் உம் ராஜ்யம் வருவேன். ஒரு தரம் பார்த்தால் மனங்கசந்தழுவேன், ஒரு தரம் நினைத்தால் உம் ராஜ்யம் வருவேன். ஒரு வார்த்தை சொல்லும் சுகம் அடைந்திடுவேன், ஒரு தரம் தொட்டால் உயிரடைந்திடுவேன். ஒரு வார்த்தை சொல்லும் சுகம் அடைந்திடுவேன், ஒரு தரம் தொட்டால் உயிரடைந்திடுவேன். அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அல்லேலூயா. அந்த வார்த்தையிலே சுகம், அந்த வார்த்தையிலே சுகம், அந்த வார்த்தையிலே மதுரம், அந்த வார்த்தையிலே சுகம், அந்த வார்த்தையிலே மதுரம், அந்த வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், அந்த வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. அந்த வார்த்தையிலே சுகம், அந்த வார்த்தையிலே மதுரம், அந்த வார்த்தையிலே சுகம், அந்த வார்த்தையிலே மதுரம், அந்த வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், அந்த வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும், மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். தண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும், தண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கல. என்ன சொன்னார் அவனை குறித்து? இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கல என்று சொன்னார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் ஒரு வார்த்தை உனக்காக பேசியிருக்கிறார், உனக்காக ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். கர்த்தர் சொன்னார், உனக்கு நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் அப்படியேனா நீ வர வேண்டான்னு சொன்னீங்க, அப்போ நான் என்னப்பா உனக்கு செய்யணும்? ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. அவர் வார்த்தை சொன்னால் எல்லாம் நடக்கும், அவர் வார்த்தை சொன்னால் எல்லாமே கிடைக்கும், அவர் வார்த்தை சொன்னால் எல்லாமே வரும். கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுக்க வல்லமுள்ளவராயிருக்கிறார். அந்த வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது, அந்த வார்த்தையிலே உயிர் இருக்கிறது, அந்த வார்த்தையில வல்லமை இருக்கிறது. கர்த்தர் வல்லமை உள்ளவர், அவர் வார்த்தையை உங்களோடு கூட பேசுவார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, இதுவரை உன் காலங்கள் எல்லாம் கடந்து போச்சு, வீணா போயிடுச்சு. ஆனால் கர்த்தர் இந்த வருஷத்தை சொல்றாரு, நீ எதை கேட்டாலும் நான் உனக்கு செய்ய போறேன், உன்னுடைய எல்லா கேள்விகளுக்கும் நான் பதில் கொடுக்க போறேன், நீ எதை கேட்டாலும் நான் தருவேன் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவருக்கு நீ கேட்கணும். காலையில் எழுந்து அவரோட பேச நீ முன் வரணும், இரவிலே அவரோடு கூட பேசணும். இரவிலே என்ன கஷ்டம் இருந்தாலும் ஒரு 10 நிமிஷமாவது நீங்கள் ஆண்டவரோடு பேசுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காலையில் எழுந்த உடனே அவரோடு பேசுங்க, 4 மணிக்கெல்லாம் எழுந்து பேசுங்க, 5 மணிக்கெல்லாம் எழுந்து பேசுங்க. கர்த்தர் உங்களை எப்போ பேசுவீங்கன்னு ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். நீ என்ன கேட்பேன்னு காத்துக்கிட்டு இருக்கிறாரு, நீ என்ன இடத்துல எதிர்பார்க்கிறேன்னு ஆண்டவர் காத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் நீ எதிர்பார்க்கிறதை கொடுக்கும்படியாக, நீ கேட்கிறதை உனக்கு கொடுக்கும்படியாக கர்த்தரே வந்திருக்கிறார். நீ தூங்கிட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவர் அந்த கெத்செமனே தோட்டத்தில் சொன்னார், 1 மணி நேரம் எனக்காக விழித்திருக்க கூடாதா? என்ன சொன்னார்? 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா? எப்பவுமே தூங்கிட்டே இருக்கீங்க, இப்போவாவது 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா? ஆண்டவர் கேட்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், என்னோடு நீ பேச மாட்டாயா? என்னோடு கூட நீ பேச மாட்டாயா? நீ என்னிடத்தில் கேட்க மாட்டாயா என்று சொல்லி ஆண்டவர் உங்களை எதிர்பார்த்திருக்கிறார். நீங்கள் கேட்டால் கிடைக்கும், நீங்கள் பேசினா கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. நீங்கள் தட்டுனா உங்களுக்கு திறப்பார் ஆண்டவர். கர்த்தர் திறக்கிறவர், அடைக்கப்பட்ட வாசலை திறக்கிறவர், அடைக்கப்பட்ட வழியை திறக்கிறவர், அடைக்கப்பட்ட உன்னுடைய வேலையில் இருக்கிற அந்த காரியங்களை திறக்கிற தேவன்.
உன் வாழ்க்கையிலே அந்தகாரங்கள் சூழ்ந்திருக்கிறது, அதை உடைக்க என் தேவன் இந்த வருஷத்துல உனக்காக வந்திருக்கிறார். உன்னை தேடி வந்திருக்கிறார், உன் குடும்பத்தை தேடி வந்திருக்கிறார், தனிப்பட்ட நபரை தேடி வந்திருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நீ கேட்டதை தருவேன். நீ கேட்கணும். கேட்காம இருந்தால் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு குழந்தை தன் தகப்பனிடத்துல எதை கேட்டாலும் என்ன செய்வாங்க? அப்பா வாங்கி கொடுப்பாங்க. அதுபோல தான் நம்முடைய ஆண்டவர் கூட நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை கர்த்தர் இந்த ஆண்டிலே கொடுக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 2 ராஜாக்களின் புஸ்தகம், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். தண்ணிங்கப்பா. ஹல்லேலூயா. மன்றாட்டு. முதல்ல என்ன சொன்னார் ஆண்டவர்? உனக்கு என்ன வேண்டும்? அப்புறம் என்ன சொல்றாரு? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? ஞாபகமாக கேட்குறீங்களா? நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? 3 பாயிண்ட். 1, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? 1, உனக்கு என்ன வேண்டும்? அதை நம்ம முடிச்சாச்சு. 2வது காரியம், நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? மன்றாட்டு என்றால் என்ன? மன்றாட்டு என்னும்போது கேட்கிறது வேற, மன்றாடுகிறது வேற. அல்லேலூயா. கேட்கிறது வேற, மன்றாடி ஜெபிக்கிறது வேற. கேட்கறது சாதாரணமாக கேட்கலாம், மா நீங்கள் செய்யுங்க, அது வேற. ஆனால் இதை செஞ்சே ஆகணும் என்று கேட்கிறது மன்றாட்டு. அல்லேலூயா. மன்றாட்டை கர்த்தர் கேட்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் சாலமோன் மன்றாடுகிறான். யாருக்காக? தேவாலயத்தை கட்டிட்டான். தேவாலயத்தை கட்டிட்டு அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? தேவாலயத்தின் வழியாக போகிற வருகிற யாரா இருந்தாலும் இந்த ஸ்தலத்துக்கு நேராக நின்று எதை கேட்டாலும் நீ செய்யணும் ஆண்டவரை. என்ன மன்றாட்டு அவர்கள் வைத்தாலும் நீர் அதற்கு பதில் கொடுக்க வேண்டும். அடுத்த வசனம் வாசிப்பா. நீர் உம்முடைய நாமம் விளங்கும் என்று சொன்ன இந்த ஸ்தலத்திலே இரவும் பகலும் எப்படி இருக்கணுமா? திறந்தே இருப்பதாக. அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன் மன்றாட்டுக்கு தேவனுடைய கண்கள் இரவும் பகலும் திறந்தே இருக்கிறது. அல்லேலூயா. உன்னுடைய ஜபத்துக்கு கர்த்தருடைய கண்கள் எப்போதும் திறந்தவைகளாக இருக்கிறது. மூடிட்டில்ல கர்த்தருடைய கண்கள். உன்னை பார்க்க, உன் ஜபத்தை கேட்க, உன் மன்றாட்டை கேட்க அவருடைய கண்கள் எப்பொழுதும் திறந்து இருக்கிறது. அல்லேலூயா. கண்கள் மாத்திரமல்ல, செவிகளும், நீ பேசுகிறதை கேட்பதற்கு அவர் செவிகளும் திறந்து இருக்கிறது. அல்லேலூயா. கேட்காதவைகளை நாம் வணங்கல, பார்க்காதவைகளை நாம் வணங்கல. பார்க்கிறவரை, கேட்கிறவரை, நம்மை தொடுகிறவரை, நமக்காய் ஜீவனை கொடுத்தவரை நாம் வணங்குகிறோம். அவர் சொல்லுகிறார், உன் மன்றாட்டை கேட்டேன். சாலமோன் மன்றாட்டை கர்த்தர் கேட்டார். வாசிப்பா. அவன் சொல்றான் பாருங்க, ஆலயத்தை பிரதர்ஷனம் செஞ்சுட்டு உமது அடியானும் உமது ஆலயத்தில் வந்து ஜெபிக்க போகிற மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேணும். வாசிப்பா. கேட்டருளும் வாசஸ்தலத்திலே அதை நீர் கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக. எவ்வளோ பெரிய பாவியா இருந்தாலும் இந்த வழியா போகிற வருகவன் அங்க நின்று ஜெபிச்சான்னா நீங்க அதை கேட்கணும், கேட்டு மன்னிக்கணும். அது எவ்வளோ பெரிய பாவமாக இருந்தாலும் நீங்க மன்னிக்கணும் ஐயா. அது மாத்திரமல்ல, அவனை ஆசீர்வதிக்கணும் ஆண்டவர். அவனுக்கு யாரும் இல்லைப்பா, அனாதை போல போகிறான், ஆனால் உண்மை நோக்கி பார்க்குறான். இங்கே ஒரு ஆலயம் இருக்கிறது, நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் என்னை கேட்பார். அல்லேலூயா. நிறைய பேர் போவாங்க, அங்கே நின்று சுலை போட்டு போவாங்க. அவங்க என்ன ஜெபிக்கிறாங்கன்னு தெரியாது, ஆனால் கர்த்தர் அவருடைய ஜெபங்களை கேட்கிறார். அவருடைய மன்றாட்டை கர்த்தர் கேட்கிறார். இந்த காலை வேளையில் உங்கள் மன்றாட்டை கேட்க கர்த்தர் இறங்கி இருக்கிறார். உங்கள் ஜெபத்தை கேட்க கர்த்தர் இறங்கி இருக்கிறார். என் அன்பு மகளே, உனக்கு என்ன வேணும்? உன் மன்றாட்டு என்ன? வாசிப்பா. வந்தால் கேட்டு அவன் தலையின் மேல் சுமர பண்ணி அவன் குற்றவாளியாக தீர்க்கவும், நீதிமானுக்கு அவனுடைய நீதிக்கு தக்கதாய் செய்து அவனை நீதிமானாக தக்கதாய்
உமது அடியாரை நியாயம் தீர்ப்பீராக. நீதிமானாய் மாற்றுகிற தேவன் நம்முடைய தேவன். குற்றவாளியை குற்றவாளியாகவே விடாம அவன் குற்றங்களிலிருந்து விடுதலையாக்கி நீதிமானாய் மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். இந்த ஸ்தலத்துக்கு நேராக யார் நின்று ஜெபித்தாலும் அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். அந்த மன்றாட்டை கேட்கிறார். ஐயோ, நான் இவ்வளோ பெரிய பாவி, நான் என்ன பண்ணுவேன், என்னை விடுவி ஆண்டவரே என்று சொல்லி திறந்த வாசலுக்கு முன்பாக யார் ஜெபித்தாலும் அந்த மன்றாட்டை கர்த்தர் கேட்கிறார். அன்பு மகளே, உன்னுடைய மன்றாட்டை கேட்க மாட்டாரா? உன் பிள்ளைக்காக நீ ஜெபிக்கிற அந்த மன்றாட்டை கர்த்தர் கேட்க மாட்டாரா? உன்னுடைய குடும்பத்துக்காக நீ ஜெபிக்கிற அந்த மன்றாட்டை கேட்க மாட்டாரா? உன் வேலை ஸ்தலத்தில் உனக்கு இருக்கிற பிரச்சனையை பார்த்து நீ ஜெபிக்கிற அந்த மன்றாட்டை கர்த்தர் உனக்கு கேட்க மாட்டாரா? இதுவரையும் எனக்கு எதுவுமே இல்லையே, நான் நிர்வாணியை போல நிற்கிறேனே என்று சொல்லி அங்கலாய்த்திருக்கிற உன்னுடைய குறையை கர்த்தர் கேட்க மாட்டாரா? கர்த்தர் கேட்பார். கர்த்தர் கேட்டு உனக்கு பதில் கொடுப்பார். கர்த்தர் சொல்லுகிறார், உன் மன்றாட்டை கேட்டேன். 35வது வசனம். இந்த ஸ்தலத்துக்கு நேராக விண்ணப்பம் செய்து நம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி தங்களுடைய தேவனை கிளேசப்படுத்துகையில் தங்கள் பாவங்களை விட்டு திரும்பினால், அல்லேலூயா, இங்க ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார் ஆண்டவர். நீ கேட்டா கொடுத்துருவேன்னு தானே சொன்னாரு. எதை வேணாலும் கேட்கலாம். அப்படி அல்ல, விட வேண்டியதை விடணும், எடுக்க வேண்டியதை எடுக்கணும். எடுக்க வேண்டியதை எடுக்கணும், விட வேண்டியதை விட்டுடணும். விட வேண்டியதை பிடிச்சிக்கிட்டு எடுக்க வேண்டியதை பிடிச்சிக்கிட்டா கர்த்தர் கொடுக்க மாட்டாரு. விட்டுட்டேனா கொடுப்பேன், இதை விட்டா இதை பெற்றுக்கொள். ஆண்டவர் என்ன சொல்றாரு? இதை விடு, இதை கொடுப்பேன். அல்லேலூயா. ஏதோ ஒன்று உங்களிலே இருக்கிறது, அதை நீங்க விடும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக ஆயத்த பண்ணதை கர்த்தர் கொடுப்பார். உன் மன்றாட்டுக்கு பதில் கொடுப்பார். எதை விடணும், எதை பிடிக்கணும்னு நீங்க தான் தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. எதை விடணும்? இந்த காலை வேளையில உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் ஆண்டவர். இந்த காரியம் எனக்கு அருவருப்பானது, இந்த காரியம் எனக்கு பிரியமில்லை, இதை நீ விடுவாயானால் நான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். இதை நீ விடுவாயானால் உன் மன்றாட்டை கேட்பேன். இதை நீ விடுவாயானால் நீ கேட்பதையெல்லாம் கொடுப்பேன். கர்த்தர் சொல்கிறார். அவனுடைய மன்றாட்டின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. எஸ்தர் ராஜாத்தி மன்றாடி ஜெபிக்கிறாள். இப்போதான் நம்ம பாயிண்ட்டுக்கே வர்றோம். இது வரைக்கும் நான் ஓமானங்களை உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ பாயிண்ட் இப்போ தான் நாம் வந்து கொண்டிருக்கோம். எஸ்தரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. ராஜாவே, கிருபை கிடைத்தது, சித்தமா இருந்தால் அல்லேலூயா, அல்லேலூயா. அவ என்ன அருமையா சொல்றா பாருங்க. உங்களுடைய கண்களில் எனக்கு தய கிடைத்திருந்தால், எஸ்தர் ராஜாத்தி பிரதி உத்தரமாக, ராஜாவே, உங்களுடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது, ராஜாவுக்கு சித்தமாக இருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவார்களாக. அல்லேலூயா. யூத ஜனங்கள் 127 நாடுகளில் இருக்கிறதான யூத ஜனங்கள் ஒரே நாளிலே அழிக்கப்பட வேண்டும் என்பது யாருடைய நோக்கமாக இருந்தது? ஆமான், அவனுடைய நோக்கம். அதனால தான் என்ன பண்ணான்? ராஜாவுடைய முத்திரை மோந்திரத்தினாலே முத்திரை போட்டு 127 நாடுகளில் இருக்கிற எல்லா யூதர்களையும் கொலை செய்யும்படி அவன் என்ன செஞ்சான்? ஆமான் திட்டம் தீட்டி முருதகாய்க்கு 100 அடி மரத்தை, தூக்கு மரத்தை வச்சிருந்தான். ஆனால் கர்த்தர் விடல. கர்த்தர் என்ன செஞ்சாரு? எஸ்தர் ராஜாத்தியை கொண்டு பேச ஆரம்பித்தார். எஸ்தர் சொல்றா, ராஜாவின் உத்தரவு இல்லாம நான் அந்த முற்றத்தில் போக முடியாது, ஆனால் நீங்க போக சொல்றீங்க. அப்போ முருதகாய் சொல்றார், இந்த காலத்துக்கு நீர் உதவியா இருக்கும்படிக்கு தான் கர்த்தர் உனக்கு ராஜமேன்மை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த காலத்துக்கு நீ உதவியா இருக்கணும் என்று சொல்லி முருதகாய் சொல்றான். அப்ப சொல்றா, நான் செத்தாலும் சாகிறேன், 3 நாள் நானும் என் தாதிமார்களும் உபவாசிக்கிறோம். உபவாசித்து ஜெபித்து ராஜ சமூகத்தில் போய் நிற்கிறார். பொற்செங்கோல் நீட்டப்படுகிறது. அல்லேலூயா. உன் ஜெபம், உபவாச ஜெபம், உன் மன்றாட்டின் ஜெபத்துக்கு ராஜாவின் இடத்திலிருந்து பொற்செங்கோல் நீட்டப்படுகிறது. அல்லேலூயா. கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்கிறார். எஸ்தரின் ஜெபத்தை கேட்டார். பொற்செங்கோல் நீட்டப்பட்டது. கர்த்தர் எஸ்தர் ராஜாத்தை பார்த்து கேட்கிறார். அடுத்த வசனம், அடுத்த வசனம் 7:7ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம். கிடைத்து
ஆ இதை வாசித்துட்டோம். 4வது வசனம். ஆ ஆ விற்கப்பட்டோம். ஆ ஆ அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. ஆ ஆ எஸ்தரை நோக்கி, இப்படி செய்ய துணிகரம் கொண்டவன் யார், அவன் எங்கே என்றான். அல்லேலூயா. இந்த வசனத்தில் நான் இந்த வாக்குத்தத்தை எடுக்கும் பொழுது இது கொஸ்டினாகவே வந்தது. உன் உன் வேண்டுதல் என்ன, உன் மன்றாட்டு என்ன, பாதி கேட்டாலும் கொடுக்கப்படும். இது கேள்வியாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. அது போலவே இப்போவும் நம்ம படிக்கும்போது அங்கே ஒரு கேள்வி தான் வருது. அவன் யார், செய்ய துணிகரம் கொண்டவன் யார், அவன் எங்கே. அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ அவ என்ன சொல்ற, அடுத்த வசனம். ஆ ஆ அந்த துஷ்ட ஆமான் தான் என்றால். அல்லேலூயா. அப்பொழுது ஆ ஆ ஆமான் திகில் அடைந்தான். ஆமான் என்ன நினைச்சான் தெரியுமா, இந்த மொர்தெகாயை நம்ம என்ன ஈஸியாக கொண்டுடலான்னு நினைச்சான். ஆனால் மொர்தெகாய் தேவனுக்கு பயந்தவன். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் நின்றவன். அல்லேலூயா. தேவ ஜனங்களுக்காக மன்றாடினவன். அந்த மொர்தெகாயின் ஜபத்தை கேட்டுத்தான் எஸ்தரை கர்த்தர் ஆசீர்வதிக்க தொடங்கினார். மொர்தெகாய் அந்த தேவ பாதத்திலே காத்திருக்கிறவனாய் இருந்தான். அவனுக்கு நன்மை உண்டாக கர்த்தர் நினைத்தார். அல்லேலூயா. ஒரு வாசற்படியிலே காத்து கிடக்கிறதான ஒரு காவல்காரன் ஒன்றுமே இல்லை. அவன் என்ன செய்கிறான், மறிக்க போகிறதான என் ஜனங்களுக்காக நான் வேண்டுதல் செய்வேன். 127 நாடுகளில் இருக்கிற யூதர்கள் ஒரே நாளில் அழிக்கப்பட போகிறாங்க, அவங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன், அவர்களுக்காக நான் வேண்டுகிறேன் என்று சொல்லி ஒரு கிரியை செய்தான். அல்லேலூயா. கடந்த மாதத்தில் நமக்கு என்ன வாக்குத்தத்தம், உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு. இந்த மொர்தெகாயின் கிரைக்கு கர்த்தர் பலன் உண்டு பண்ணினார். அல்லேலூயா. மொர்தெகாய் ஆண்டவருக்கு முன்பாக அவன் தாழ்மைப்பட்டு காத்து கிடந்தபடினால் மொர்தெகாய் ஒரு நன்மையை ராஜாவுக்கு செய்தான். ஆனால் அதற்காக அவனுக்கு எந்த வெகுமதியும் செய்யப்படலை, அவனுக்கு எந்த நன்மையும் செய்யப்படலை. ஆனால் குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா. குறித்த காலத்துக்கு மொர்தெகாயை குறித்த தரிசனம் ராஜாவுக்கு கர்த்தர் வெளிப்படுத்த ஆரம்பித்தார். அல்லேலூயா. உன்னை குறித்து உங்களை குறித்து ஒரு தரிசனம் வைத்திருக்கிறார் ஆண்டவர். அந்த தரிசனம் குறித்த நாளிலே வெளிப்படும். குறித்த நாளிலே அந்த தரிசனம் உங்களுக்கு நிறைவேறும். சும்மா வர்றதில்ல தரிசனம், சும்மா வர்றதில்ல வாக்குத்தத்தம். கர்த்தர் கொடுக்கிறார் என்றால் அந்த நேரம் காலம் வரும்பொழுது யார் தடை செய்தால் அதை கொடுப்பார். மொர்தெகாய்க்கு நன்மை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் தீர்மானித்தார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, உங்களை மறந்துடுவாரா? உங்களுக்கு நன்மை செய்ய கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். மொர்தெகாயின் மன்றாட்டை கேட்ட ஆண்டவர் உங்கள் மன்றாட்டை கேட்க மாட்டாரா? உங்கள் மன்றாட்டை கேட்பார். இப்போ கேட்குறார் ஆண்டவர், உன்னுடைய மன்றாட்டு என்ன, உனக்கு நான் என்ன செய்யணும், உன் மன்றாட்டு என்ன. அவன் மன்றாடினார், யூத குலத்துக்காக மன்றாடினான். மொர்தெகாயை கர்த்தர், மொர்தெகாய் ராஜாவுக்கு நன்மை செய்தான். அவனை 2 பேர் என்ன பண்ணாங்க, கொலை செய்ய தேடினாங்க ராஜாவை. அவங்கள கண்டுபிடிச்சு சொன்னது யாரு, மொர்தெகாய். ஆனால் அவனுக்கு எந்த நன்மையும் செய்யப்படல. அன்னைக்கே செஞ்சிருந்தா அவனுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, சாதாரண வெகுமதிகளை கொடுத்துருப்பான். ஆனால் கர்த்தர், இன்றைக்கு உங்களுக்கு நன்மை கிடைக்கலன்னு நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நீங்கள் கேட்ட உடனே கிடைச்சா அது சின்னதாக தான் இருக்கும். ஆனால் கர்த்தர் வெகு நாள் பொறுத்து கொடுக்கிறார் என்றால் அது பெரிதாக இருக்கும். அல்லேலூயா. அது உயர்வானதாக இருக்கும். அல்லேலூயா. அது உயர்வான ஸ்தானமாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிறது சின்னதாக இருக்காது, கர்த்தர் கொடுக்கிறது பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் மொர்தெகாய்க்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அப்பொழுது திரும்ப நம்ம 7ஆம் அதிகாரத்துக்கு வரலாம். அல்லேலூயா. அடுத்த 7ஆம் அதிகாரத்தில் வாசிப்ப அடுத்த வசனம் 10 வரைக்கும் வாசிக்கலாம். போனான், பொல்லாப்பு நேரிடும் என்று கண்டு பிராணனுக்காக விண்ணப்பம் பண்ண எழுந்திருந்து நின்றான். அல்லேலூயா. அவன் என்ன பண்ணான், ராஜாத்தின் இடத்துல மன்னிப்பு கேட்க தான் அவன் எழுந்தான். யாரு, ஆமான். யாரு, ஆமான். என் உயிருக்கு உத்தரவாதம் இல்லைம்மா, நீ சொன்னதுனால ராஜா என்னை கொண்டுடுவார், என் உயிரை காப்பாற்றுன்னு காலில் விழ பார்த்தான். ஆனால் கர்த்தர் அதை எப்படி மாற்றினார் தெரியுமா? அடுத்த வசனம் வாசிப்பா.
ம் விழுந்து கிடந்தான். அப்பொழுது ராஜா, நான் அரண்மனையில் இருக்கும் போதே என் கண் முன்னே பலவந்த செய்ய வேண்டும் என்று இருந்தாயோ என்று சொல்லி ராஜாவின் வாயில் இருக்கும் போதே அவன் முகத்தை மூடிட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் எந்த ஜனம் கூடினாலும் யார் எழும்பினாலும் அவர்களை கர்த்தர் மடங்கடித்து போடுவார். உன் மன்றாட்டுக்கு கர்த்தர் பதிலை கொடுப்பார். எஸ்தர் ராஜாத்தி யூத குலத்துக்காக மன்றாடினால் கர்த்தருடைய ஜபத்தை கேட்டார். அவன் என்ன சொன்னா, என் ஜீவனையும் என் ஜனங்கள் ஜீவனையும் நீ காக்க வேண்டும், நாங்கள் விற்கப்பட்டுட்டோம் என்று சொல்லி அழுதாள். அப்பொழுது ராஜா அவளுக்கு மறு உத்தரமாக மீண்டும் அந்த ராஜ மோந்திரத்தை அவளுடைய கரத்திலே ராஜா போடுகிறான். 8ஆம் அதிகாரம் 3வது வசனம். முத்திரை போடுங்கள். ஆமேன். ராஜாவின் முத்திரை மோந்திரத்தினால் போட்டதை செல்லாமல் போக என்ன பண்ண முடியாதான், எவனாலையும் முடியாது. எந்த தாக்கீது யூத ஜனங்கள் கொல்லப்பட வேண்டும் என்று ராஜாவின் முத்திர மோந்திரத்தினால் போடப்பட்டதோ அதே முத்திர மோந்திரத்தினால் யூதர்கள் காக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிட்டார். அல்லேலூயா. அதே அதே எஸ்தர் ராஜாத்தி மன்றாடின போது அந்த மன்றாட்டுக்கு ராஜா பதில் கொடுத்தான். எவன் உனக்கு விரோதமாக எழும்பினானோ அவனை தூக்கில போடு என்று சொல்லி அவனை தூக்கில போட்டது மாத்திரமல்ல, எஸ்தர் ராஜாத்தின் மன்றாட்டுக்கு யூத ஜனங்கள் 127 நாடுகளில் இருக்கிற யூத ஜனங்கள் காக்கப்பட்டார்கள். ஒரே நாளில் எல்லா இடங்களுக்கும் அவரவர் மொழியின்படியே தாக்கீதை அனுப்பி 127 நாடுகளில் இருக்கிற எல்லா யூதர்களையும் கர்த்தர் காப்பாற்றினார். அல்லேலூயா. உன் மன்றாட்டு கேட்கப்பட்டது. உன் மன்றாட்டுக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். உன் மன்றாட்டுக்கு கர்த்தர் பதிலை கட்டளையிட்டார். நீ என்ன கேட்கிறாயோ அதை கர்த்தர் கொடுப்பார். முதல்ல உனக்கு என்ன வேண்டும், 2வது உன் மன்றாட்டு என்ன, 3வது ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் கொடுக்கப்படும். அதுக்கு பிறகு அந்த ஆமானுடைய வீட்டை மொர்தெகாய்க்கு கொடுக்கிறார். ராஜாத்தியை நிரந்தர ராஜாத்தியாக கர்த்தர் மாற்றுகிறார். ராஜா அவள் கேட்டது போலவே அந்த ராஜ்யத்தை ஆளுகிற பொறுப்பை கர்த்தர் அவளுக்கு கொடுத்தார். அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் நீ கேட்டார் மறுக்கிறது இல்லை, அவர் கொடுப்பார். ஆனால் நாம தான் என்ன செய்யல, கேட்க வேண்டிய பிரகாரம் கேட்கறது இல்லை. ஒரு குழந்தை ஒரு பொருள் அப்பா கிட்ட போய் பிஸ்கெட் வாங்கி கொடுங்க அல்லது வேற பால் வாங்கி கொடுங்கன்னா வாங்கி கொடுத்துருவாரு. எனக்கு ஒரு கார் வாங்கி கொடுங்கன்னா வாங்கி கொடுப்பாரா? வாங்கி கொடுப்பாரா? கார் கொடுப்பாரா குழந்தைக்கு? ஏன்? அவனுக்கு அதை ஓட்ட தெரியாது, அதை பற்றி எந்த நாலேஜும் அந்த பிள்ளைக்கு இல்லை. அது போல தான் நீ கேட்க வேண்டிய பிரகாரம் கேட்டால் அது உனக்கு கிடைக்கும். கேட்கக்கூடாதெல்லாம் கேட்டீன்னா அது நாலேஜ் நமக்கு இல்லைன்னு அதை கொடுக்க மாட்டார். கொடுக்கலன்னு சொல்கிறதுல எந்த பிரயோஜனம் இல்லை. நீ கேட்கறது கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அதை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. நீ கேட்ட காரியம் உனக்கு நிச்சயமாய் கொடுக்கப்படும். கர்த்தர் உன்னை ஏமாற்றுகிற தேவன் அல்ல, அவர் பொய் சொல்லுகிற தேவனும் அல்ல, அவர் மனம் மாறுகிறவரும் அல்ல. அவர் சொன்னதை செய்வார். அவர் சொன்னதை செய்வார். உனக்கான ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு வந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் வெறுமையாய் போக போகிறதில்ல, நிறைவான ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர்களாய் போக போகிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அபிரவிதமாய் ஆசீர்வதிக்க போகிறார். அது மாத்திரமல்ல, உன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை, உன் சரீரத்தில் இருக்கிற பிரச்சனை, உன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற எல்லா பிரச்சனைகள், சூனியங்கள், பில்லி சூனிய கட்டுகள், மாந்திரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் இன்றைக்கு முறியடிக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வருஷம் நீங்க ஆசீர்வாதமாக இருப்பீங்க. கேட்கிறதெல்லாம் கர்த்தர் கொடுப்பார், கேளாததையும் கர்த்தர் கொடுப்பார். உங்களை ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே உனக்கான பதிலையும் கர்த்தர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. தானியேலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பிரியமான புருஷனாகிய தானியேலே, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. அல்லேலூயா. அன்பு மகனே, நீ ஜெபிக்கிறதுக்கு முன்னமே நீ எதற்காக ஜெபிக்கிறாய் என்பதை கர்த்தர் கேட்டார். அதற்கான பதிலையும் கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில இனி தோல்வி இல்லை, உன் வாழ்க்கையில இனி கலக்கம் இல்லை,
உன் வாழ்க்கையில இனி கண்ணீர் இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். உன் தேவைகள் என்ன, உன் வேண்டுதல் என்ன, உன் மன்றாட்டு என்ன, எதை கேட்டாலும் நான் செய்வேன். கர்த்தர் இந்த வருஷத்தில் நீ எதை கேட்டாலும் செய்ய போகிறார். நீ கேட்டுக்கொள்வதற்கு முன்னதாகவே செய்வார். உன் உள்ளத்திலிருந்து வேண்டுகிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் செய்வார். அதற்கு நீங்கள் 3 காரியம் செய்யணும். கர்த்தரிடத்தில் கேட்கணும், அவருக்கு பிரியமாய் நடக்கணும், அவர் விட சொல்கிறத விடணும், அவர் தெரிந்து கொள்ள சொல்கிறத தெரிந்து கொள்ளணும். அதுவும் வேணும் இதுவும் வேணும்னு நினச்சா எதுவுமே இல்லாத போயிடுவோம். கர்த்தரை மட்டும் தேடுங்க, கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுப்பார். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொன்னார். கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, கர்த்தர் உங்கள் மன்றாட்டை கேட்பார். கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, ராஜ்யத்தில் பாதியை கொடுப்பார். கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, உங்க வேண்டுதலை கர்த்தர் கேட்பார். கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, உங்க மன்றாட்டை கேட்பார். கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, உங்க ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல கர்த்தர் செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.